அம்மாவை அசிங்கப்படுத்தும் அப்பா மகன் செய்த காரியம். மின்சாரம் கிடையாது, சாலை வசதி, தபால் தகவல் தொடர்பு, எந்த வசதியுமே இல்லாத இருண்ட தீவுகளாக தான் இந்திய கிராமங்கள் இருந்திருக்கின்றன. அப்படி ஒரு கிராமத்தில் படிப்பறிவே இல்லாத ஒரு பாமரனுக்கு மனைவியாய் 16 வயதில் தன் வாழ்வை பலி கொடுத்த பரிதாபத்துக்குரியவள் தான் என் அம்மா கல்யாணி. அவள் தந்தை, அதாவது என் தாத்தா, ஒரு கர்நாடக சங்கீத வித்வான். அதனால்தான் ராகங்களின் அரசியான கல்யாணி என்ற ராகத்தின் பெயரையே தன் மகளுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அவள் மன வாழ்க்கையை தான் காம்போதி ஆக்கிவிட்டார் அந்த கபோதி. 40 வயதான என் அப்பா தன் மூர்க்கத்தனத்திலும் முரட்டுத்தனத்திலுமே முதல் மனைவியை சாகடித்தவர். இரண்டாம் தாரமாய் என் அம்மாவை அவர் மணந்து கொள்வதற்கு அவரது அளவற்ற வசதியை விட என் அம்மாவின் அநியாய வறுமைதான் காரணம். அவரது அத்துமீறல், ஆக்கிரமிப்பு, அராஜகம், ஆணாதிக்கம் அதில் அடங்கி ஒடுங்கி சுய என்பது சுத்தமாய் இழந்து ஒரு அடிமையாய் மட்டும் என் அம்மா கிடந்திருக்கிறாள். வாழ்க்கை சாலையில் வழி தாங்கியவளாகவே நெடுந்தூரம் என் அப்பாவை தொடர்ந்திருக்கிறாள். என் அப்பாவிடம் அவள் பேசியது கூட பெரும்பாலும் பார்த்திராத நான் தனிமையில் அவள் ஒரு நாள் பாடியது கண்டதுமே இன்ப அதிர்ச்சி அடைந்தேன். காக்கை சிறகினேன நந்தலாலா என்ற பாரதியார் பாடலை அவள் எதுகுல காம்போதி ராகத்தில் பாடியபோது கோதை ஆண்டாளின் குரலாகவே என் அம்மாவின் குரல் என்னை கரைய வைத்தது. அதன்பின் அடுக்கலையில் அவள் அருகில் அமர்ந்து அவளை பாட சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்பா உன்னை பாட சொல்வார்வாமா, நீ பாடியிருக்கியா? என் ஆவலான கேள்விக்கு வெறும் விகர்த்தியான சிரிப்புடன் கூடிய இல்லை என்ற தலை அசைப்புதான் அவளது பதிலாய் இருந்தது. ஏமா, அப்பாவுக்கு உன் பாட்டு பிடிக்காதா? அம்மாவே பிடிக்காதப்பா அவருக்கு. ஏன், எதுக்குமா? அது அம்மாவோட தலைவிதி என்று அழுகையை அடக்கி மிக உடைந்த குரலில் அவள் கூறும் பதில் என்னை கசிந்து கலங்க வைத்தது. என் அம்மாவின் கதையை என் பெரியம்மாவிடம் ஒரு நாள் பேராவலுடன் கேட்டேன். அதன் மூலம் அப்பாவிடம் என் அம்மா அடைந்த துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள் அத்தனையும் அறிந்தபோது என்னால் அழதான் முடிந்தது. என் 19 வயதில் ஒரு நிகழ்ச்சி. என் பெரியப்பா மகளின் கல்யாணத்திற்கு என் அப்பாவளை உறவினர்கள் அனைவருமே வந்திருந்தனர். அவர்களின் முன்னால் என் அம்மாவை பாட வைத்து அவள் ஒரு அற்புதமான பாடகி என்று பெருமிதமாய் அவளை அறிமுகம் செய்ய நினைத்தேன். பாடவே மாட்டேன் என்று மறுத்த என் அம்மாவிடம் அழுது அடம்பிடித்து பாட வைத்தேன். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி இன்று பாரதியார் பாடலை மிக உருக்கமாய் பாடினாள். நான் பெருமையோடு என் அம்மாவையும் பெருமிதத்தோடு என் உறவினர்களையும் மாறி மாறி பார்க்க துவங்கினேன். என் அப்பா வந்துவிட்டார். எரும, என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா. ஓடு நாயே, பாடு மொகரையும் கழுத வந்துட போகுது என்று சொல்லி என் அம்மாவின் கழுத்தை பிடித்து வீட்டுக்குள் தள்ளி தன் சொந்தங்களை எல்லாம் வயிறு வலிக்க சிரிக்க வைத்தார். அண்ணாச்சி, மதனி அழகா பாடினாங்க, ஏன் விரட்டி அடிச்சிங்க? போங்க அண்ணாச்சி. நெட்டூர் அத்தை. அத்தை சிரித்து கொண்டே தான் என் அப்பாவிடம் கோவப்படுவது போல் நடித்தாள். கழுதைய நல்லா கட்டி போடலம்மா, கயிறு அவுந்துருச்சு போல. நீங்கள் யாரும் கவனிக்கலை, வந்து இவ்வளோ நேரமும் கணச்சிருக்கு. கட்டை விளக்கமாற எடுத்து அதாக்கில் முகரையில் அடித்து விரட்டியிருக்க வேண்டாம் என்று தன் தங்கைகளிடம் கிண்டலாய் கேட்க அவர்களை மேலும் சிரிக்க வைத்து என் அம்மாவை அதிகபட்சமாய் அவமதித்த அப்பாவிடம் என் அம்மாவிற்காக பரிந்து பேசி அழுதது நான் மட்டுமே. அதன்பின் அம்மாவை அடுக்கையில் சந்தித்து அவளோடு சேர்ந்து நானும் அழுதேன். உன் அப்பாவை சொந்தங்க முன்னால் அம்மா எப்படி அவமானப்பட்டே பாத்தியா? இதனால் தான்ப்பா நான் பாடுறதே இல்லை. நீந்தான் பிடிவாதமாய் பாட சொன்ன. அம்மா அடைஞ்ச கௌரவத்தை பாத்தியா என்று ஒரு விகர்த்தி சிரிப்பை சிந்திவிட்டு தேம்பி தேம்பி அழுத அவளை தேற்ற முடியாமல் தவித்து போனேன். பிறகு ஒரு நாள் அம்மன் கோவிலில் அபிராமி அந்தாதி பாடியிருப்பாள் போலும். பஞ்சாயத்து தலைவர், நாட்டாமை, கர்ணன் அத்தனை பேருமே அன்று கோவிலுக்கு வந்திருந்ததால் அம்மாவின் பாடலை கேட்டு வியந்து மகிழ்ந்து போன அவர்கள் மறுமாதம் நடக்கவிருக்கும் பொங்கல் விழாவிற்கு அம்மாவையே பாட வைக்க முடிவெடுத்து விட்டனர்.
பொங்கலுக்கு முதல் வாரம் வீடு தேடி வந்து தங்கள் விருப்பத்தை அவர்கள் சொன்னபோது அவர்களின் கண் எதிரிலே அம்மாவை செருப்பால் அடித்தார் என் அப்பா. கோவிலில் போய் பஜனை பாடி கூட்டத்தை கூட்டியிருக்கியோ, இன்னைக்கு வீடு தேடி வந்துட்டாங்க, இனி மேடை ஏறி கடத்தடிக்கணும்னு உனக்கு ஆசையோ? அவர் கேட்ட வார்த்தைகளில் சிவசிவா என காதுகளை பொத்தியபடி வந்தவர்கள் ஓடிவிட்டன. சரியா ஒரு குழம்பு வைக்க தெரியல, உப்பு ஊறப்போட ஒரு சட்னி அரைக்க தெரியல, உனக்கு ஒரு பாட்டு கேடா? இனி பாடுவியா பாடுவியா? இந்த வாய் தானே பாடுது, இந்த வாய் தானே பாடுதுன்னு கேட்டு கேட்டு அம்மாவின் வாயிலும் அவள் முகத்திலுமாய் தன் செருப்பால் 7-8 அறைகள் அறைந்தபோது என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அந்த ராட்சசனின் கையிலிருந்து செருப்பை பிடுங்கி எரிந்த நான் அவரையும் ஆவேசமாய் கீழே தள்ளினேன். கீழே விழுந்த அப்பா அதன்பின் எழுந்து போய் கட்டளையில் படுத்தவர்தான் பேசவே இல்லை. மறுநாள் அதிகாலையில் அவர் இல்லாத வெறுங்கட்டில்தான் வீட்டில் இருந்தது. குளிக்கப் போயிருப்பார், வருவார் என நினைத்து தேட நினைக்கவில்லை. அவர் வரவே இல்லை. அதன்பின் தேடி அலைந்தபோது கரை புரண்டு வெள்ள ஓடி ஆற்றங்கரையில் துவைக்கல்லில் அவர் வேட்டி மட்டுமே வெள்ளையாய் சிரித்தது. வெள்ளத்தில் என் அப்பா அடித்து செல்லப்பட்டதற்கு அவர் வேட்டி மட்டுமே மௌன சாட்சியாய் துவைக்கல்லில் கிடந்தது. ஆற்று வெள்ளத்தில் எப்போதுமே எதிர்நீச்சல் அடித்து குளிப்பதுதான் அப்பாவின் வழக்கன். இப்போதும் அப்படியே இறங்கி அநியாயமாய் அடித்து செல்லப்பட்டு விட்டார் என்பதுதான் ஊராரின் ஒருமித்த முடிவாய் இருந்தது. அப்புறம் என்ன, இறந்து போன அப்பாவிற்கு நான் செய்ய வேண்டிய இறுதி கடன்களை எல்லாம் ஆற்றங்கரையில் சாஸ்திரிகள் முன் உட்கார்ந்து அவர் சொல்ல சொல்ல மந்திர சொல்லி செய்ய சொன்ன சடங்குகளை செய்துவிட்டு அவருக்கு திருப்தியான தட்சணையை தந்து வீடு வந்து சேர்ந்தேன். அம்மா வெள்ளப்புடவையும் வெறும் கழுத்தும் வெறும் நெற்றியுமாய் வீட்டு சிறையில் இருந்த 1 வருட காலத்தில் அவளிடம் பேசி பேசி வாதாடி வழக்காடி கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாய் பாடுவதற்கு மேடை ஏற அவள் சம்மதத்தை வாங்கிவிட்டேன். முதலாய் எங்கள் ஊர் அம்மன் கோவில் திருவிழா மேடையில்தான் பாடகியாய் ஏறினாள். அரங்கேறிய அவள் பாடலுக்கு அம்மனின் ஆசீர்வாதம் மிக நிறைவாய் கிடைத்ததாலோ என்னமோ அடுத்த வாரமே மாவட்டத்தில் கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய 10 நாள் கலை இலக்கிய விழாவில் தினசரி பாரதியார் பாடல்களை பாடும் வாய்ப்பை என் இலக்கிய நண்பனின் மூலம் அம்மாவிற்கு வாங்கி தந்தேன். கலை இலக்கிய விழாவில் அம்மாவின் 10 நாள் பாடல் அவளை புகழ் ஏனியின் உச்சிக்கே கொண்டு சென்றது. அத்தனை ஊடகங்களிலும் அவள் தெரிந்தால் அறிவுலகம் நடத்தும் அனைத்து விழாக்களிலும் பாடகியாய் என் அம்மாவே மேடை ஏறினாள். அம்மா பிரபலமானால் கல்யாண அம்மா மகனா நீங்க பிரபல பாடகி கல்யாணி உங்க அம்மா தானே? ஊர உலகம் என்னை நோக்கி புருவங்களை உயர்த்திய போது என் மனம் துள்ளி குதித்தது. ஒரு மே மாதம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் திருவிழாவில் அம்மாவின் இன்னிசை விருந்து நடைபெற்று கொண்டிருந்த போது வழக்கம் போல கூட்டத்தின் நடுவே மக்களின் ஒருவனாய் நின்று என் அம்மாவின் பாடலை ரசித்து கொண்டிருந்த நான் தற்செயலாக திரும்பிய பக்கம் ஒரு ஓரமாய் நின்ற ஒரு 6 அடி உயரத்தை கண்டதுமே அதிர்ச்சியின் உச்சத்தில் ஆடிப்போய்விட்டேன். மார்பு வரை இறங்கிய தாடியும் மாதக்கணக்கில் மலிக்கப்படாமல் பரட்டையாய் கிடந்த தலையுமாய் ஒரு கந்தல் கட்டிய முதியவர் என்னை நிலைக்குலைய செய்துவிட்டார். அவர் யார் என்கிறீர்களா? வேற யாரும் இல்லை. ஆற்று நீர் அடித்து சென்று விட்டதாய் முடிவு கட்டு மொட்டையும் போட்டு மொட்டை தலை முடியும் வளர்ந்த பிறகு அடியே சாகவில்லையடா என்று 6 அடி உயரமாய் அங்கே வந்து நின்றது என் அப்பாதான். அதிகபட்ச அதிர்ச்சியில் மெய்மறந்து சிலையாய் நின்ற என்னை கண்டு அவர்தான் கையெடுத்து கும்பிட்டார், கண்ணீர் விட்டார். அம்மா பாடிக்கொண்டிருந்த மேடையை காட்டி காட்டி எதையோ சொல்ல முயன்றார். தனியாக அழைத்து சென்று 1/4 மணி நேரம் அவரோடு பேசி போராடிய பிறகே ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட விபத்தில் உயிரை இழக்காமல் பெரித அதிர்ச்சியில் பேச்சை மட்டுமே இழந்திருக்கிறார் என என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அம்மா பாடகியான கதையை அவரிடம் 1/2 மணி நேரம் விரிவாய் பேசி விவரித்தேன். அதன் பின் அவரை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி சென்று வயிறாட சாப்பிட வைத்து உடித்துக்கொள்ள புதிய துணிமணிகளை எடுத்து தந்து அவர் செலவு செய்ய தேவைக்கு அதிகமாய் பணம் தந்து அங்கேயே ஒரு டாக்ஸி பிடித்து என் நண்பர்கள் 4 அவரோடு டாக்ஸியில் ஏற்றி தாராபுரத்தில் இருக்கும் என் அமெரிக்க நண்பன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தேன். நண்பன் அமெரிக்காவில் இருப்பதால் அவனது இல்லம் என் பொறுப்பில்தான் இருந்தது. வேறு யாருமே குடிபுகாத வெறும் வீடாகவே அது வெகு காலம் கிடந்தது. இப்போது எனக்கு அது என் அப்பாவை அனுப்பி வைக்க வசதியாக போனது. தாராபுரத்தில் என் அப்பாவை விட்டுவிட்டு என் நண்பர்கள் வந்துவிட்டனர். மறுவாரமே நான் அங்கு போய் அப்பாவிற்கு பணிவிடைகள் செய்வதற்கு 2 ஏழை தம்பதியரை நிரந்தரமாய் அந்த வீட்டில் நியமித்து விட்டு வந்தேன். அதன் பிறகும் அவரை மறந்துவிடவில்லை. மாதம் ஒரு முறை போய் அவரை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன். அம்மாவிடம் தன்னை சேர்த்து வைக்கும்படி
கண்ணீர் வழியும் கண்களாலும் கை ஜாடைகளாலும் நான் போன போதெல்லாம் என்னிடம் கெஞ்சி கேட்க தான் செய்கிறார். ஆனால் என் மனதை இலக விடவில்லை. அவரது அந்த ஆசையை மட்டும் தாட்சணியமற்ற கண்டிப்பான தலையசைப்பு நிராகரித்துவிட்டு அவரது மற்ற ஆசைகளையெல்லாம் மகனான் நிறைவேற்றி வருகிறேன். அம்மாவிடமும் அப்பா பற்றிய தகவலை தெரிவிக்கவில்லை. இனி அம்மாவை அவர் சந்திக்கவே கூடாது. சந்தித்துவிட்டால் இவரை கண்ட அம்மா நிலை குலைந்து போய்விடுவாள். பின் அவள் பாடுவாளா என்பது கூட கேள்விக்குறிதான். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் என் அம்மா என்ற நல்லதோர் வீணை அப்பா என்ற புழுதியில் நலங்கெட கிடந்தது போதும். இனி அந்த புல்லாங்குழில் அடுப்புத விடக்கூடாது. இந்த விலை மதிப்பற்ற கலை பொக்கிஷத்தை கணவன் என காட்டு திமிரில் மிக மிக அலட்சியமாய் கையாண்டு அந்த இன்னிசை குயிலை தன் இருட்டு உணவாய் மட்டும் 20 ஆண்டுகள் தின்று தின்று சீரழித்த என் தந்தையை நான் ஒன்றும் சேலை சிறையிலோ சென்னை புழல் சிறையிலோ வைத்திருக்கவில்லை. 2 தம்பதியை கவனித்துக்கொள்ளும் ஒரு வீட்டு சிறையில் தான் வைத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலமே இருக்கும் அளவிற்கு தான் அவர் உடல் நிலையும் உள்ளது. இப்படியே அவர் இறந்து போகட்டும். என் அம்மாவிடம் நான் சொல்லப்போவதில்லை. நான் செய்வது தவறோ என்று கூட என் மனம் சில நேரம் தவிக்கதான் செய்கிறது. அதே சமயம் புகழின் உச்சிற்கே சென்றுவிட்ட ஒரு சிறந்த பாடகையை மறுபடியும் ஒரு காட்டுவாசியின் வீட்டு அடிமையாய் வீணாக்க என் மனம் விரும்பவில்லை. என் அம்மாவை பொறுத்தவரை என் அப்பா தெய்வமாகிவிட்டார். அவளது பூஜை அறையிலேயே சந்தனமாலை தவழும் புகைப்படமாய் அவரது அமர வாழ்க்கை தொடரட்டும்.